வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை அப்படிங்கிறதுனால புதன் பகவானுக்கு சொந்தமான ராசிகள் மிதுனம், கன்னி, நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி, தேதிகள் 5, 14, 23 புதன்கிழமை பிறந்தவர்கள் அல்லது இந்த தேதியில பிறந்தவங்க இவங்க எல்லாருமே கோயிலில் போய் ஒரு நெய் தீபம் போட்டால் நல்ல மாற்றம் இருக்கும், புத்தி கூர்மை அதிகமாகும். அனுபவத்தில் சொல்றோம், இது உறுதி. மானாமணிகளுடைய பெற்றோர்களே, சூரிய பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் இன்னைக்கு கோயிலில் போய் நெய் தீபம் போட்டால் நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க நிச்சயமாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? கிடையாது. அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல நேரம் இருக்கா? நிகழ்ச்சியோட இறுதியில சொல்றோம். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம் இது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, மனோதிடம் இதெல்லாம் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலக்குறீங்க. புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, சாதுரியமான பேச்சு இதெல்லாம் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல், எங்க கண்ணே பட்டுருங்க, கலகுறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள், சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் வெற்றி. உங்களுடைய பலம், பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னி ராசிக்கார நேயர்களே, கலக்குறீங்க. அப்படி ஒரு பேச்சு சாமர்த்தியம், அப்படி ஒரு நிதானம், அப்படி ஒரு பொறுமை. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. துலா ராசிக்கார நேயர்களே, உடல் நலத்தில் அகர காட்டணும். அசைவ உணவை தவிர்க்கணும். புதிய உணவு வகைகள்லாம் இன்னைக்கு சாப்பிட வேண்டாம், அளவா சாப்பிடுங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ பெருமாளை நினைச்சுக்குங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உடல்நலத்தில் கவனம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்னங்க எங்க கண்ணே பட்டுருங்க, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம். வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இருக்காது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே,
நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பா நடக்கும், பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தேகமே வேண்டாம். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை, தாராள மனப்பான்மை இது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். உங்களுடைய சுறுசுறுப்பு, தைரியம், பிடிவாதம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, என்னங்க சந்தோஷங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மனோதிடம், உங்களுடைய வேகம், உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற பம்பு வரும். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சௌமியனே போற்றி. சௌமியன்னா நல்லவன், புதன் பகவானை குறிக்குது. ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் மஞ்சள், பச்சை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமா இருந்தாலோ, அல்லது மிதுனம் விருச்சிகமா இருந்தாலோ, அல்லது 2 பேர் ராசியுமே கன்னியா இருந்தாலோ, அல்லது கன்னி மேஷமா இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிதுனம் கன்னி ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில மரகத மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. திரும்பவும் சொல்றோம், இன்று சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.